எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா வாட 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 வாட. அப்பா நான் பெரியவனான உடனே உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசரா வரணும். சும்மாரா, உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு வேதனையே எனக்கு போதும். நீ வேற போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னா அந்த 2 வேதனையும் என்னால தாங்கவே முடியாது. புரிஞ்சுதா? நீ படிச்சு பெரிய ஆளாயி ஏதாவது ஒரு ஆபத்து இல்லாத வேலைக்கு போகணும். தெரிஞ்சுக்க. அப்பா அப்பா பாருங்கப்பா. ஏய் பாருங்கண்ணா, ஏதாவது நீங்க சொல்லுங்களேன். என்னங்க இது? அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அப்பா மாதிரியே புள்ள. அப்ப வரட்டுமா? கொண்டா எங்க? திருவிழாவில் எந்த அசம்பாவிதம் நடக்குது, ஜாகிரதையா பாத்துக்கணும். கோ. எங்கடா இருக்கா அந்த இன்ஸ்பெக்டர்? கோட திருவிழா பாதுகாப்புக்காக போயிருக்காரு. வணக்கம்மா. சௌக்கியமா? பாத்து மெதுவா. அம்மா அங்க பாருமா அப்பா போட்டோ. வணக்கம்மா. ஏங்க ஐயா போட்டோவையே வச்சிருக்கீங்க? ஐயா எங்களுக்கு தெய்வம் மாதிரி அம்மா. ஐயா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நிம்மதியா தொழில் செஞ்சு படிக்க முடியுது. அப்படியா? அங்க பாருமா அப்பா. நல்லா படிக்க வைங்க. சரி வரேங்க. சரிங்கம்மா. அப்பா என்னங்க காலையில நான் கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? நீங்க ஏமாத்திட்டீங்க. டேய் ஏமாத்த நடக்கனா? உங்க கூட திருவிழாவை சுத்தி பார்க்க வர மாட்டேன்னு சொன்னேன். இங்க செக்யூரிட்டி ஆளுங்க வந்து அப்பதான் பார்க்கணும். டியூட்டி இருக்குல்ல. ஏதாவது வாங்கி கொடுங்க. என்ன ஒண்ணு சொல்லு. என்னங்க கைது கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சரி என்ன ஒண்ணு சொல்லு. கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. அவ்வளவுதானே? 8 முழம் பூ கொடுங்க. என்னது 8 முழமா? என்ன புடவையா வாங்குறீங்க? 4 முழம் கொடுங்க. இப்ப திருப்தி தானே? சரி திருவிழாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அந்த நாற்காலியை எடுத்து போடுங்க. அப்ப வரேன். ஏண்டா என் புருஷன் உயிரோட இருக்கும் போதே அவர் படத்துக்கு மாலை போட்டு ஊதுவத்தியா ஏற்ற நாயே! புருஷன் உயிரோட இருக்கும்போது அதெல்லாம் செய்யறது தப்புங்கிற நியாயம் தான். செத்துட்டான்னா செய்யலாம்ல. உன் கண்ணு முன்னாலே அதை நான் செஞ்சு காமிக்காண்டி. அவன் தான் ஜாகிரதை முடிவாய் போச்சு. அப்புறம் எதுக்கு அவளுக்கு பூ போட்டலாம்? அந்த குச்சி கூட உனக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதை தீர்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இது பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க வேண்டிய திருவிழா. மரியாதையா போயிரு. திரும்பவும் சொல்றேன், மரியாதையா போயிரு.
இதுதான்டா உங்களுக்கு பாடம். இவன் தானே உங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. இப்ப என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் இங்க நான் தாண்டா ராஜா. போய் அவ பொழப்ப பாருங்க. போங்க. ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. சார் சார் சார், ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களா நாலு எழுத்து கத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா வாழணுங்கிறதுக்காக நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல 4-5 ரவுடி பசங்க கைகளை தடிகளோட கலாட்டா பண்றானுங்களா சார்? நம்ம ஆளுங்க என்ன பண்றது தெரியாம திணறிட்டு இருக்கிறானுங்களா சார்? ஆமாப்பா, அந்த ஏரியால சில நாய்ங்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வள்ளு வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்குங்க. நாய் வண்டி அனுப்பிச்சு அதுங்கள அள்ளி அள்ளி போட்டுருவோமா? ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுறேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல உள்ள ஸ்கூல்ல யாரோ 4 ரவுடி பசங்க கையில தடியெல்லாம் வச்சுட்டு வந்து கலாட்டா பண்றாங்களாம். அது என்னன்னு போய் பாரு. சரிங்க ஐயா. தொழில் பண்ற இடத்துல தொந்தரவு பண்ணாம மரியாதை வெளியே பண்ணுங்க. முடியாது. ஸ்கூல் இன்ஸ்பெக்டருக்காக இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். பிள்ளைங்களோட அறிவு கொழுந்து விட்டு எரிய வேண்டிய இடத்துல சாராய அடுப்பு தகதகன்னு எரியுதுங்க. அந்த அயோக்கியம் ஐயாபுரி பண்ற அக்கிரமங்கள்ல இதுவும் ஒண்ணு. அவனை எதிர்த்து கேள்வி கேட்க எங்களுக்கு பணபலமும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், எப்படியாவது நீங்க தான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க பிள்ளைகள்லாம் மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும். என்னடா இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக வாழ வேண்டிய வயசெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கழிச்ச மாதிரி நாங்கெல்லாம் ரவுடிக தான். ஊர்ல உள்ள ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தான் வைத்த ஒப்பிக்கிட்டு இருக்கானே, இவெல்லாம் தியாகிகள், தலைவர்கள். நல்லா இருக்கியா இந்த நாடு?
என்ன சார் ஏதோ ரவுடிங்க எல்லாம் கையில தடிய வச்சுட்டு கலாட்டா பண்றான்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கானுங்களா, அவனுங்க தான் ரவுடிங்க. ஓ கையில தடியெல்லாம் வச்சிருக்காரு. போய் ஒரு சின்ன மிரட்டு. ஓகே சார், உடனடியா இங்கிருந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கீங்க? இத முன்னாடி நிக்குதுங்க பெருசுங்க. இதுங்க பிரிட்டிஷ்காரன் பீரங்க பார்த்து பயப்பட்டது இல்ல. இதுங்களை விடுங்க, பின்னாடி நிக்கிற பொண்டு பிள்ளைங்களாம் பயந்துரும்ல. இப்படி கொடுங்க. இது உங்க கையில இருந்தாலே அப்படிதான். தோட்டா இருக்கிற வரைக்கும் போட்டுன்னு சுட்டுட்டு இருப்பீங்க. இதை நான் வச்சுக்கிறேன். கலெக்டர் ஆர்டர் இல்லாம இதை சுடக்கூடாது, உங்களுக்கு தெரியுமில்ல. அட தியாயங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும்ப்பா. பெரியவங்களே, இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? இந்த பள்ளிக்கூடம் மறுபடியும் பாடம் படிக்கிற இடமா மாறணும், அவ்வளவுதானே? இதை நான் நாளைக்கே செஞ்சிடறேன். இப்ப எல்லாரும் அமைதியா வீட்டுக்கு போங்க. போங்க போங்க. என்ன முழிக்கிறார்? அவனுங்களை சுட்டுறது அத்தனையும் ஓம் புல்லட் தான். இந்த மாதிரி நேரத்துல உபயோகப்படணுன்றதுக்காக தான் உன் நம்பர் உள்ள துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கோம். கேஸை எப்படி எழுதணுமோ எழுதிக்க. சாயங்காலம் வீட்டுக்கு வா. மஃப்தியில வாயா. முருகா, நல்ல வியாபாரம் நடக்கணும். லாபம் இந்தாங்க. என்ன காணும்? பில்லு 5 ரூபா போட்டுக்கு 2 ரூபா தான் கொடுக்குறேன். 3 ரூபாய் நாளைக்கு தரேங்க. என்ன உன் வீட்டுக்காரங்க வீட்டுல மாவாட்டிட்டு இருக்காரு, அதான் டிபன் சாப்பிடலான்னு வந்தேன். நல்ல குடும்பம். என்ன மாமா சௌக்கியமா இருக்கீங்களா? மாமாவா? ஆத்துக்காரன் இங்க இருக்கேன், அவனை போய் மாமாவை கூப்பிட்டு இருக்கியே. சும்மா இருங்க, கடை பிக்கப் ஆகணும்ல, அதுக்காக தான் சொந்தம் கொண்டாடுனே. அங்க யாரு சாம்பார டம்ளர் வாங்குறது? தோசையில ஊத்திக்கோ. ஐரே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? லாரி சி பூரி கைமா, இது வடகரி, இது டேய், எல்லாரும் வேணுங்கிறத சாப்பிடுங்கடா. மாமா 5 லிட்டர் பால் கொண்டு வந்திருக்கேன். உள்ள கொண்டு போய் ஊத்து. அத்தை நீ செத்த. உள்ள என்ன பண்றீங்க? ஏண்டா, ராமாஸ் கபேல இட்லியும் சட்னியும் தான் விசேஷமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க பால் கொண்டு வர பொண்ணு கூட ஷோக்கா தான்டா இருக்கிறா. அத்தை நான் போயிட்டு வரேன். மாமா நான் போயிட்டு வரேன். போ வரலம்மா. எத்தனை நாளைக்கு தாண்டி ஹோட்டல் பால் வித்துட்டு இருப்ப? என்ன முன்ன பின்னி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு பால் பண்ணியே வச்சுட்டாங்க. வாடி. ஏய், சொன்னா கேளுப்பா. ஏய், சும்மா இரு. என்ன அநியாயம்? ஏய், என்னடி நீ? என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயா ஆளுங்க என்ன விட்டுருங்க. டேய், யாருடா?
தம்பி உன் பேர் என்னப்பா? ஏன்பா நீ எங்க இருந்து வர்ற? தம்பி நீ எங்கதான்ப்பா போய்கிட்டு இருக்க? நான் எங்க போயிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாதுங்க. தம்பி எங்க போறேன்னு தெரியாதுன்னு சொல்றியே, பேசாம எங்க கூட இருந்திருப்பா. என்னங்க இது? என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கெடுக்க முயற்சி பண்ணாங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுக்கு போய் இந்த ஊர்ல இருக்க சொல்றீங்க. கால் போற போக்குல போறவங்கண்ணா என்ன போக விடுங்க, நான் வரேன். தம்பி எங்களுக்கு உன்ன மாதிரியே ஒரு பையன் இருந்தா, இந்த பாவிங்க தான் அவனை கொன்னுட்டானுங்க. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல இருன்னு நாங்க கேட்கலப்பா. எங்களுக்கு பிள்ளையா இருந்தா நாங்க கேட்கிறோம். தம்பி, செத்து போன புள்ள வேதனையில இருக்கும். இனிமே நீதான் எங்களுக்கு பிள்ளையா இருக்கணும். தயவு செய்து இத மறுக்காதப்பா. சரின்னு சொல்லியா? ஐயா. தம்பி, ராசா. போற இடத்துல இன்னும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வேற திங்கக்கிழமையா போச்சு. என் செல்லல்ல ராசால எங்க ஆகாட்டு. அட என்ன மாதிரி ஆளாளுக்கு ஆ காட்டு ஊ காட்டுன்னு? நான் என்ன குழந்தையா? அம்மா சொன்னா கேட்கணும். குழந்தைய பாத்தியா? ராசா ஆகாட்டு. அங்க பாரு நிலாவுல அவ்வையாரு. காலையில ஏது பண்ணல? என்னது நிலாவில ஔவையாரா? அது என்ன ஔவையார் வீடா? அதானே. போய் சொல்லித்தான் குழந்தைகளுக்கு ஊட்டணும். அது சரி, நீ நான் ஆகாட்டு. பொம்பளை ஊட்டும்போது போய் சொல்றதா ஊட்டு. ஆகாட்டு. ஐயோ என்னது? கடிச்சிட்டாங்க. முதல்ல எது கிடைச்சிருக்கோ அதை கடிச்சுட்டான். நீ இட்லியில ஊட்டி இருக்கணும். அப்பா, இட்லிங்கிறது வெள்ளையா உருண்டே இருக்கும். மறந்துட்டப்பா. அது சரி, காலையிலேயே பலகாரத்துக்கு பாடம் நடத்தணும் போல இருக்கு. பணியாரம் தெரியுமா? இதுக்கு தெரியாது. அது குளியில ஊத்துறது. இப்ப என்ன வெளியில ஊத்துவாங்க? தோசைப்பா. ஐயோ, இதுக்கு நாம்பரால போல இருக்கு. குழந்தைக்கு இட்லி கொடுக்காதீங்க, பொறையேறிக்க. ஃபீடிங் பாட்டில பாலை கலந்து கொடுங்க. கொஞ்சம் வாங்கிக்குமா? ராசா. அட வாங்க போகலாம். இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது. எனக்கு மட்டும் வேண்டுதல இவனை கூப்பிடுறதுக்கு. இன்னைக்கு இவனை வச்சுதான் வேலையை பிடிக்கணும். அப்ப நான் வேலைக்கு போட்டுறேன். வரமா? வரேங்கிறேன். என்னப்பா? என்னால பொறுத்துக்க முடியல. என்னம்மா இது? என்னால தாங்க முடியல. அம்மா வேலைக்கு போறேன். பாப்பா வேலைக்கு போனா இன்னும் சொல்லிட்டு வந்துடுறேன். எப்பா